Hi friends, நான் போன வீடியோல மூக்கு சொட்டு மருந்தை பத்தியும் மூக்குல அடிக்கிற ஸ்ப்ரேயை பத்தியும் பேசியிருந்தேன். அது என்ன மாதிரி இருக்கும், அதுல பிரச்சனைகள் என்னன்னு பத்தி பேசியிருந்தேன். இன்னைக்கும் நம்ம ஒரு மூக்கு ஸ்ப்ரேயை பத்தி தான் பேச போறோம். ஆனா இது வேற ஸ்ப்ரே. நான் அலர்ஜி பத்தி பேசினப்ப உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அலர்ஜிக்கு மூக்குல அடிக்கிற ஸ்ப்ரேக்கள் இருக்கு, அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்ட்டு. நான் இப்ப பேசுற ஸ்ப்ரே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதாவது மூடியை திறந்துட்டு இப்படி பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே இதுக்கும் அந்த பழைய ஸ்ப்ரேக்களுக்கும் நடுவில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. முக்கியமா என்னன்னா, இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜியுடைய வைத்தியத்துக்காக அல்லது அலர்ஜியை குறைக்கிறதுக்காக உபயோகப்படுத்துற ஸ்ப்ரேக்கள் இவை. இது வந்து பாத்தீங்கன்னா மூக்கு துறக்கிறதுக்கு அடிக்கிற மாதிரியான ஸ்ப்ரேக்கள் கிடையாது. ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சரி, ஸோ இந்த ஸ்ப்ரே நம்ம எதுக்காக எல்லாம் யூஸ் பண்ணலாம்? மூக்குல நீர் கட்டிகள் இருக்கு, அந்த நீர் கட்டிகள் கொஞ்சம் உங்களால் ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியாது, அதனால அது வரைக்கும் கொஞ்சமாவது சுருங்கி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா நம்ம இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்ப்ரேக்கு சொன்ன மாதிரி இல்லாம இந்த ஸ்ப்ரேக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிக நாளும் கூட யூஸ் பண்ணலாம். அதிக காலம் நான் சொல்றது சில மாதங்கள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சேஃபான ஒரு ஸ்ப்ரே தான் அது. அடுத்தது இதுல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்ப்ரேயை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறதுல பல குழப்பங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அலர்ஜி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ப்ரே ரொம்ப நல்லாவே கேட்கும். அடிச்சா உடனே நல்லா திறந்துரும் மூக்கு, அது அந்த தும்மல் எல்லாம் குறைஞ்சிரும். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, அந்த ஸ்ப்ரே அடிக்கிறேன் சார், ஆனா எனக்கு இது உபயோகமாவே இல்லை சார்ன்ட்டு. ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஸ்ப்ரேயை எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாம அதை யூஸ் பண்றதுதான். நான் எப்படி இந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். நீங்க அடுத்த முறை இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்றப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்ப்ரே இப்படி இருக்கும். அதை முதல்ல எடுத்துட்டு மூடியை திறந்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு முன்னாடியே மூக்குல ஏற்கனவே சளி இருந்தது அப்படின்னா மூக்கோட நுனியை தூக்கிட்டு ரெண்டு மூக்கையும் சேர்த்த மாதிரி அப்படி சிந்திருங்க. எப்பயுமே மூக்கை அடைச்சு சிந்தாதீங்க, அது சளியை காதுல போய் சேர வைக்கும். நான் சொன்ன மாதிரி மூக்கை சிந்திட்டு மூடியை திறந்துட்டு ஒரு மூக்கை மூடிட்டு ஒரு மூக்கு உள்ள வச்சுட்டு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மூக்குல அந்த மருந்து இருக்கும். முக்கியமான விஷயம், உடனே அதை ரொம்ப வேகமா உறிஞ்சிடக்கூடாது. அப்படின்னீங்கன்னா எல்லா மருந்தையும் முழுங்கிருவீங்க. இது முழுங்கிறதுக்கான மருந்து கிடையாது. இது வயிற்றுக்கு போய் எதுவும் செய்ய போறது கிடையாது. இது மூக்குல அதிக நேரம் இருக்க வேண்டிய மருந்து. ஸோ அடிச்சுட்டு ஒரு லேசா, அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு வாட்டி ஒரு ப்ரெஸ் லேசா இழுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மூக்கை மூடிட்டு ஒரு ப்ரெஸ் இழுங்க. அதே மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க இந்த அளவுக்கு லேசா தான் உரியுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரே உங்க மூக்குடைய மேல் பகுதியில மட்டும்தான் இருக்குமே தவிர உள்ள போய் இறங்கிறாது. நீங்க ரெண்டு வாட்டி பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இழுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ மூக்குடைய மேல் பகுதியில் அந்த ஸ்ப்ரே இருக்கிறப்ப தலையை லேசா கீழே குனிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்? இந்த மூக்குல இருக்கிற மருந்து கீழே சொட்டுறதுக்காக வரும். நுனி வரைக்கும் வந்த உடனே லேசா திரும்பி இழுங்க. திரும்பி அது மேலே போகும். ஸோ அந்த மாதிரி அந்த மருந்து மூக்குலையே மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் ஒரு 30 செகண்டாவது போயிட்டு போயிட்டு வர மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்குள்ளேயே அந்த மூக்கு அந்த மருந்து எல்லாத்தையும் உறிஞ்சுக்கும். அப்பதான் உங்களுக்கு அந்த மருந்துடைய எஃபெக்ட் இருக்கும். பல நேரங்கள்ல இந்த ஸ்ப்ரே சரியா உபயோகப்படாம போறதுக்கு முக்கியமான காரணம் ஃபால்ட்டி யூசேஜ். ஒண்ணு அடிச்சுட்டு ஃபோர்ஸா முழுங்கிருவாங்க, இல்ல சளி மேலேயே ஸ்ப்ரே அடிப்பாங்க, சளியோட வெளியில வந்துடும். இல்லைன்னா உள்ளேயே அடிக்காம வெளியிலேயே அடிப்பாங்க, உள்ளேயே சரியா போகாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரா இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணீங்கன்னா மாத்திரை மருந்துகளை விட இது ரொம்ப சேஃபான ஒரு ஆல்டர்னேட்டிவ். சில காலங்களுக்கு சில மாதங்களுக்கு கூட உபயோகப்படுத்தினா ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் தான். நான் பேசுறது ஸ்டீராய்ட் ஸ்ப்ரேஸை பத்தி. சரிங்களா? ஸோ நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. நான் இன்னொரு வீடியோ கூட அதை பத்தி போடுறதுனா போடுறேன். நன்றி, வணக்கம்.